உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 அன்று நடந்து முடிந்தது. 85% வாக்குப்பதிவு, அதிகமான வாக்குப்பதிவு. இதன் ஓட்டு எண்ணப்படுமா 4/5/2026 அன்று காலை முதல் ஓட்டு எண்ணுவார்கள். அதன் முடிவு அன்று இரவு தெரியலாம், அல்லது 5/5/2026 காலையில் மதியம் தெரியலாம். நடைமுறை. தமிழகத்தின் 2020 முதலமைச்சர் யார்? தேர்தலுக்கு முன்பாக பல கருத்து கணிப்புகள் வந்தன. அனைத்து அரசியல் கட்சிகளும் 4 மணி போட்டி. பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி, ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி, நடிகர் விஜய் தலைமையில் ஒரு அவங்க கட்சி, தகவல் கட்சி, சீமான் தலைமையில் அவங்க நாம் தமிழ் கட்சி, 4 மணி போட்டி. யார் முதலமைச்சர் ஆவார்கள்? தேர்தல் நடந்து முடிந்த அன்று இரவு 23/4/2026 அன்று இரவு என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுளுக்கு தரிசனம் கூறினார். நான் கடவுள் என்று குறிப்பிடுவது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள். ஒரு மதத்திற்கோ ஒரு ஜாதிக்கோ உள்ள, ஒரு நாட்டிற்கோ ஒரு மாநிலத்திற்கோ உள்ள கடவுள் கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இஸ்லாமில் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், அவர் தான் கடவுள். கிறிஸ்தவர்கள் வணங்குகிற யெகோவா என்ற நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தர் கடவுள், அவர் தான் கடவுள். இயேசு மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனை கர்த்தர், அவர் தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவர், அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் என்னத்துக்கு கூறி வருகிறார். அந்த கடவுளோட ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் என் தேவனாய் கர்த்தர் கடவுள். 23/4/2026 அன்று, அப்படி 24/4/2026 அதிகாலை வேளையில் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை குறிப்பிட்டார். இது எனது தேர்தல் முடிவு என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் முடிவு வர்றது 4/5/2026 இரவு அல்லது 5/5/2026 காலையில் வரும். அந்த தேர்தல் முடிவை அடுத்த தமிழக முதலமைச்சர் யார் என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த தமிழக முதலமைச்சர் என்பதை என் தேவனாய் கர்த்தர் தனது தேர்தல் முடிவாக 23/4/2026 இரவு 24/4/2026 அதிகாலை குறிப்பிட்டார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனல் எபிசோட் 153 நாள் 25/4/2026 ஒளிபரப்புகள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 29/4/2026 அன்று எக்ஸிட் போல் தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தல் பின்பு உள்ள கருத்து கணிப்பு பல சோசியல் மீடியாக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 23 போடக்கூடாதுன்னு சொன்னாங்க, 29 போட சொன்னாங்க. 29 பல சோசியல் மீடியாக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அடுத்த முதலமைச்சர் என்பது. சில சோசியல் மீடியாக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்று தேர்தல் கருத்து எக்ஸிட் போல் தேர்தல் கூறுகிறார்கள். சில சோசியல் மீடியாக்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த தமிழக முதலமைச்சர் என்று எக்ஸ்போர்ட் கருத்து கூறுகிறார்கள். சிலர் நடிகர் விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் என்று கருத்து கூறுகிறார்கள். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் கடவுளிடம் வேண்டினேன், அப்பா என்னப்பா யார் முதலமைச்சர் வேண்டினேன். அவர் 29/4/2026 இரவு அன்று இரவு என்னிடம் என் தேவனாய் கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தில் தமிழகத்தின் 2026 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் இது என தேர்தல் முடிவு என்று 3 முறை குறிப்பிட்டார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனலில் எபிசோட் 154 2/5/2026 ஒளிபரப்புகிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்பாக நடிகர் விஜய் குறித்து ஆரம்பத்திலிருந்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் இன்னும் சொன்ன தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றோட ஒளிபரப்புகிறேன். வாசிக்கிறேன், கேளுங்கள். 27/10/2024 என்னிடம் தேவநாயக கர்த்தர் குறித்த தீர்க்க தரிசனத்தை எபிசோடு 98 நாள் 2/11/2024 மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பிருக்கேன், பாருங்கள். 28/9/2025 அன்று என்னிடம் தேவநாயக கர்த்தர் கடவுள் தரிசனத்தை எபிசோடு 115 நாள் 28/9/2025 ஒளிபரப்பியிருக்கிறேன். 20/8/2025 அன்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் நடிகர் விஜய் குறித்து கூறியதை எபிசோட் 116 நாள் 29/9/2025 ஒளிபரப்பியிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 8/1/2026 24/1/2026 ஆகிய நாட்களில் நடிகர் விஜய் குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை எபிசோட் 128 4/31/2026 ஒளிபரப்பியிருக்கிறேன். மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பியிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். 8/2/2026 நடிகர் விஜய் குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை எபிசோட் 139 நாள் 13/3/2026 அன்று மாமனிதன் இம்மாற்றோடு ஒளிபரப்பிக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் அனைத்தும் நடிகர் விஜய் குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனத்தை ஒளிபரப்பியிருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நடிகர் விஜய் குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்ன குறித்த தொடர்ந்து பார்க்கலாம்.
3/4/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள்களை சின்னத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ಒಮ್ಮೆ ತೆಮ್ಮಕ್ಕೊರ್ರೊಮ್ಮೆ ಬಾದಮ್ಮ ಪಾಗ ರೆಂಡத்துக்கு எழுதுந்துக்கா சுகீத்து கர்ரம்ம கட்டு தொட்டந்தி விவாதம் தர்றா திக்கற்க கயிறுந்துக்க ஓகி தேவோ ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து மமதையோடு தனக்கு என்று கொடுக்கப்பட்ட தொழிலை விட்டுவிட்டு தனக்கு பொருத்தமில்லாத தகுதியில்லாத அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு நடிகன் வாதை, கொடிய வாதை அவனுக்கு கொடுக்கப்படும். அவனது மனைவி கற்பத்தின் கனிகளுக்கு அவன் செய்த துரோகம் அவனுக்கு விரோதமாகவே கூடிய வாதை, வேதனையோடு கூடிய வாதை. சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு இல்லை. அவன் எண்ணம் நிறைவேறாது. அரசாள வேண்டும் என்று நினைக்கிற அவன் எண்ணம் நிறைவேறாது. இதன் விளக்கம் என்னவென்றால், ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து, அதாவது மற்ற அரசியல்வாதிகளை காட்டிலும் நிறைய விஜய்க்கு கூட்டம் நிறைய போகும் இடம்லாம் கூட்டம் எல்லாம் நம்ம முன்னடிச்சு கார்லேயே விஜய் வர்றாங்க, ஓடி வர்றாங்க, பார்க்குறாங்க. சின்ன பொண்ணுங்க, பெரிய பெரிய பசங்க, பெரிய பொண்ணுங்க, வயசானவங்க, குழந்தைகள் எல்லாம் பார்க்க வர்றாங்க. அதான் சொன்னார், ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து. இந்த கூட்டத்தை பார்த்து விஜய் பார்க்குறாரு மமதையோடு. அதனால பெரிய ஆளு கூட்டம் நிறைய பார்க்குறாங்க. மமதையோடு தனக்கு என்று கொடுக்கப்பட்ட தொழிலை விட்டு விட்டு ரசிகர் கூட்டத்தை பார்த்து தனக்குன்னு கடவுள் கொடுத்த தொழில், கடவுள் வார்த்தை என் வார்த்தை இல்லை, கடவுள் நிறைய விஜய்க்கு கொடுத்த தொழில் வந்து நடிப்பு தொழில் தான். அதான் பார்க்கணும், வேறு பார்க்கக்கூடாது. சிவாஜிக்கு நடிப்பு தொழில் தான், அரசியல் வர முடியவில்லை. கமலாச்சாருக்கு நடிப்பு தொழில் தான், அரசியல் வர முடியலை. நான் எம்ஜிஆருக்கு தான் நடிப்பு தொழிலும் அரசியலும் கொடுத்திருந்தா முதலமைச்சர் ஆனார். ஜெயலலிதா அவர்களுக்கு நடிப்பு தொழிலை கொடுத்திருந்தா முதலமைச்சர் பதவியும் கொடுத்தார். கலைஞர் மூக்கரனுக்கு கதவசனத்தையும் கொடுத்தார், முதலமைச்சரையும் கொடுத்தார். அண்ணாதுரை கதவசனம் எழுதுவார், முதலமைச்சர். யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கடவுள் தான் முடிவு செய்வார். அந்த கடவுள் சொல்லுகிறார், தனக்கு மமதையோடு தனக்கு என்று கொடுக்கப்பட்ட தொழிலை விட்டுவிட்டு, நடிப்பு தொழிலை விட்டுவிட்டு, தனக்கு பொருத்தமில்லாத, தகுதி இல்லாத, பொருத்தமே கிடையாது. ஒரு அரசு தலைவர்னா காலையில் சாயங்காலம் சுத்தம். எம்ஜிஆர் அந்த காலத்தில் விடிய விடிய சுற்றுவார், சுட்டு பண்ணி போவார், தமிழ்நாடு கூட சுற்றுவார். கலைஞர் கருணாநிதி அப்படி தான், ஜெயலலிதா அப்படி தான். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு நாள் சுற்றுலா போய் படத்துக்கு வீட்டிலே படுத்துக்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, தனக்கு பொருத்தமில்லாத அரசியல்வாதி நடிகை பொருத்தமில்லாத, தகுதி இல்லாத, அது தகுதி கிடையாது. அவரு அது தகுதி கிடையாது. கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தையே இல்லை. விஜய் கோப்படாதீங்க, கடவுள் சொன்ன வார்த்தை. தகுதி இல்லாத அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு நடிகர் யார்? விஜய். அரசியலுங்கிற பொருத்தம் இல்லை, தகுதி இல்லாத அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு நடிகர். வாதை, கொடிய வாதை அவனுக்கு கொடுக்கப்படும். கொடிய மோசமான வாதை நடிகர் விஜய் கொடுக்கப்படும். பொறுத்து பாருங்க, கடவுள் வார்த்தை. ஏன்னா 2022 உக்ரைன் ரஷ்யா போர், விளாடிமிர் புட்டின் அரசியல் ஆரம்பித்த புதுதில் அவருக்கு வாதை கொடுப்பேன்னு கடவுள் சொன்னார். 2 மாதத்தில் அவருக்கு புற்றுநோய்னு சோசியல் மீடியாவில் பார்த்தேன் நான். அது மாதிரி கடவுள் நடிகர் விஜய்க்கு ஒரு கொடிய வாதை கொடுக்க இருக்கிறார். வாதை, கொடிய வாதை அவனுக்கு கொடுக்கப்படும். ஒரு தவறு பண்ணிட்டாரு, நடிப்பை விட்டு அரசியல் வந்தாரு, அதனால் ஒழுங்காக கொடுக்கப்படும். அவனது மனைவிக்கு கற்பத்தின் கனிகளுக்கு அவன் செய்த துரோகம் அவனுக்கு விரோதமாகவே. இது எப்படி விரோதமாக? அவருடைய விஜயுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் துரோகம் செய்திருக்கிறார். எந்த அரசியல்வாதியும் எடுத்துக்கோங்க, நீங்க அண்ணாதுரை இருந்த அரசியல்வாதி மனைவிக்கு துரோகம் செய்யலை. கலைஞர் கண்ணன் இருந்தார், 3 மனைவிகள், 1 இருந்தாங்க, 2 மனைவி இருந்தாங்க, துணையாக இருந்தாங்க. அவன் துரோகம் செய்யலை, குடும்பத்தோடு இருந்தார். எம்ஜிஆர் ஜானகிமார் குடும்பத்தோடு இருந்தார். அது மாதிரி மனைவிக்கு யாரும் அரசியல்வாதிகள் முக ஸ்டாலின் யாரும் துரோகம் செய்யலை, மனைவி குழந்தையோடு இருக்கிறாரு. இல்லை போய் பணிக்க மனைவி குழந்தை இருக்கிறாரு. ஒரு அரசியலுக்கு வராரு, ஆனால் மனைவி குழந்தைகள் துரோகம் செய்கிறாரு. மனைவி குழந்தைகளையே வைத்து காப்பாற்ற தெரியாதவர் தமிழ் மக்கள் எப்படி காப்பாற்றுவார்? இதுதான் கடவுளுடைய கேள்வி. கடவுள் கோபம் பார்க்காரு. மனைவிக்கும் குழந்தைக்கும் துரோகம் செய்து, அவங்க நல்லவங்க, மனைவி நல்லவங்க, குழந்தை நல்லவங்க என்று இருந்து தெரிகிறது. கடவுள் சொன்ன வார்த்தை தெரிகிறது. துரோகம் செய்கிறது விஜய் தான். யாரோ ஒரு நடிகர் இருக்கான்னு பார்க்குறோம், உண்மை பொய்யான்னு தெரியாது. அவனது மனைவிக்கு கற்பத்தின் கனிகளுக்கு அவர் செய்த துரோகம் அவனுக்கு விரோதமாகவே கொடிய வாதை, வேதனையோடு கூடிய வாதை. இதுக்காகவும் அவர் கொடிய வாதை, வேதனையோடு கூடிய வாதை
கடவுள் கொடுக்கிறார். சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு இல்லை. வாழ்க்கை ரொம்ப வேலைப்படுவார், மனைவி குழந்தைகள் எல்லாம் தனியாக இருக்கிறார், சந்தோஷம் சமாதானம் அவனுக்கு இல்லை. அவன் எண்ணம் நிறைவேறாது. அரசாள வேண்டும் என்று நினைக்கிறவனும் நிறைவேறாது. தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்ற நடிகர் விஜயின் எண்ணம் நிறைவேறாது. தமிழகத்தின் முதலமைச்சராக நடிகர் விஜய் ஆகவே முடியாது. இதுதான் கடவுளின் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 29/4/2026 அன்று எக்ஸிட் போல் கருத்து எல்லாம் வெளியிட்டாங்க. சில சோசியல் மீடியாக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், சில சோசியல் மீடியாக்கள் முக சாந்தா முதல்வர், சில சோசியல் மீடியாக்கள் நடிகர் விஜய் முதல்வர் கூறியிருக்கிறார்கள். சில சோசியல் மீடியாக்கள் நடிகர் 8 முதல் 20 சீட் வாங்குவான்னு சொல்லியிருக்கிறாங்க. பல சோசியல் மீடியாக்கள் பல தரப்பு கருத்துக்களை நடிகர் விஜய் பற்றி கூறிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தேர்தலுக்கு பின்பாக எக்ஸிட் போல் கருத்துக்கணிப்புக்கு பின்பாக 29/4/2026 அன்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் நடிகர் விஜய் குறித்த கருத்தை இப்போது நீங்கள் பார்க்கலாம். 29/4/2026 அன்று இரவு என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த சந்தத்தை இங்கே கேட்கலாம். துப்பிட்ட திக்கர அயர்ந்துக்க ஓகே அதிகார மமதையோடு ஆணவத்தோடு ஜனங்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறவன் நல்ல எண்ணம் இல்லாதவன், அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடே இருக்கிறவன், ஜனங்களின் நலனத்துக்காக அல்ல தனது நலனுக்காகவே அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற எண்ணம் உடையவன், நடிகனாக இருந்து அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறவன் வேதனைப்படுவான். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தன் ஸ்திரீ கர்ப்பத்தின் கனிகளுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் வேதனைப்படுவான். அரசியலை விட்டு விலகி ஓடுவான். இதன் விளக்கம் என்னவென்றால், அதிகார மமதையோடு, இது என் வார்த்தையில கடந்த வார்த்தை, ஆணவத்தோடு ஜனங்களின் ஆதரவு தனக்கு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறவன். யாரு? நடிகர் விஜய் பற்றி அவர் குழந்தை சொல்றாரு. அதிகார மமதா போறோம் பூரா மக்கள் கூட்டம் சொன்னாங்க. நடிகர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த புதுசுல ஒரு நடிகராக இருக்கும்போது ஷூட்டிங் போயிருப்பாரு எங்கேயோ கடலூர் பக்கத்துல. அப்போ இந்த கேரவன்லேருந்து வெளியே வரும்போது ஒரு செக்யூரிட்டி பாடி கார்டு இருப்பாங்க. பாடி கார்டு சொல்றாராம், இப்போ பாருங்க நான் இப்படி போறேன், மக்கள் அங்கே இருக்க மக்கள் ஒடியாரம் பாருன்னு சொல்றாராம். ஒரு இறங்கி போராடுறான் கேரவன் வெளியே அறிய போறாங்க, அங்கே மக்கள் ஒடியாராங்களாம். ஒரு திடீர்னு வந்து கடவுள் ஒழிஞ்சுக்கிறாராம். பத்தியா வர தேடி வராங்க அரைஞ்சு ஒடியாரம் பத்தியா அப்படின்னு நக்கலை சிரிச்சாராம். அப்படின்னு ஒரு அந்த பாடி கார்டு சொன்னாரு. அப்படி பாடிட்டாங்க. அப்போ ஒரு மாமா ஏற்கோடு இருக்காரு. ஒரு என்ன கேட்டு என்னன்னு தெரியாது. நான் கடவுள் தெரியும், கடவுளின் வார்த்தை. அதிகார மமதையோடு ஆணவத்தோடு ஜனங்களின் ஆதரவு தனக்கு இருப்ப நினைத்து கொண்டு இருக்கிறவன். மக்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க ஒரு நடிகர் பார்க்க ஆள் கூடுறாங்க. ஒரு சிம்மரன் ஒரு நடிகர் இருந்தாலும் கூட்டம் கூடும். விஜய் சேது வந்தால் கூட்டம் கூடும். சூரியன் வந்தால் கூட்டம் கூடும். யார் இருந்தாலும் கூட்டம் கூடும். பிரபுதா வந்தாலும் கூட்டம் கூடும். பார்க்க ஆர்வம் வர்றாங்க. இதை நம்ம தனக்கு ஆர்வம் இருப்பார் நினைத்து கொண்டு விடா நினைச்சுக்கிறாரு. மக்கள் பூரா வர்றப்ப ஓட்டு போடுறான்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல எண்ணம் இல்லாதவன். கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. கடவுள் மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இதயத்தை பார்க்கிறான். நம்ம முகத்தை தான் பார்ப்போம். ஒரு விஜய் பார்ப்போம். அவர் உதயத்தை என்னன்னு தெரியாது. கரூர் சமூகத்தில் இறக்கும்போது நான் பார்க்குறேன், 7 மணி பார்க்குற மக்கள்லாம் இறக்குறாங்க. ஒரு பெரிய பின்னாடி கை கட்டிக்கிட்டு பேப்பர் வச்சுட்டு அப்படியே மைக் பண்ணி பேசிட்டே இருக்கிறாரு. பேப்பர் பின்னாடி வச்சு மைக் வச்சு பேசிட்டே இருக்காரு. பேப்பர் பார்க்குறாரு, மக்கள் பூரா விழுந்துருக்காங்க, மைக் பண்ணி விடுறாங்க, தண்ணி கேட்குறாங்க, கண்டுக்க மாட்டேங்கிறாரு. முகத்தோட சலசலப்பு இல்லை. இந்த எம்ஜிஆர் இருந்தால் உடனே கூட பாடி வர மைக்கு பசங்க பாடி வர அமைதி 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 எல்லாம் அமைதியாக இந்த படம் பேச ஆரம்பிப்பார். மக்கள் அங்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க, மைக்கு விடுறாங்க, தண்ணி கேட்கறாங்க, தண்ணி படம் தூக்கி எறிகிறாரு. இப்படி
ஆனா இவர் வந்து அவங்க கஷ்டம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இது வந்து கடவுள் சொன்ன வார்த்தை. நல்ல எண்ணம் இல்லாதவர் நடிகர் விஜய் கடவுள் வார்த்தை. அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இருக்கிறவன், முதலமைச்சராயிருங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் இருக்கிறவன் நடிகர் விஜய் கடவுள் வார்த்தை. ஜனங்களின் நலனுக்காக அல்ல, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்துக்காக கிடையாது. முதலமைச்சர் ஏன் வரணும்னா ஜனங்கள் நன்மை செய்யணும் எண்ணத்துக்காக கிடையாது. தனது நலனுக்காகவே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணமுடையவன். தனது நலம், நான் முதலமைச்சராகணும், நான் பணம் சம்பாதிச்சிட்டேன், எக்கச்சக்கமா பணம் சம்பாதிச்சிட்டேன், நல்லா அனுபவிச்சிட்டேன், வாழ்க்கை என்னென்ன சுகபோகம் இருக்கு அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன், எனக்கே முதலமைச்சர் பதவி அடையணும். அது ஒரே எண்ணம் தான். அவர் நலனுக்காக நான் முதலமைச்சராகணும், மக்களை காப்பாற்றணும் கிடையாது. மக்களை காப்பாற்றுறா இருந்தா இப்போ எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. மக்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணணும், தண்ணியை தேங்க வைக்கணும், விவசாயத்தை பெருக்கணும், பிள்ளைகள் படிப்பு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு இலவசம் கொடுக்காம அவங்களுக்கு நல்ல வேளாண் அமைப்பு வச்சு கொடுக்கணும். அவங்களா சம்பாதிக்கூடாது. ஒரு மீனை பிடிச்சு கொடுக்கக்கூடாது. எத்தனை மீன் பிடிச்சு கொடுப்பீங்க? மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும். அவனை மீனை பிடிச்சு அவனை வித்து அவனை சாப்பிட கத்துக்கணும், வேளாண் கொடுக்கணும். இத்தனை செய்யணும். அதை விட்டு மற்றவங்க சொன்ன மாதிரி நான் 2000 நான் 2500 இலவசம், நான் எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவன் மக்கள் என்ன நலன் அவருக்கு முக்கியம் கிடையாது. தனது நலனுக்காகவே அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணமுடையவன் ஒரு வார்த்தை. நடிகனாக இருந்து அரசியல்வாதி வேஷம் தடுத்திருக்கிறவன். நடிகனாக இருந்தாரு, அரசியல் வேஷம் போட்டுருக்காரு. சினிமா படத்துக்கு ஒரு கேரக்டர் வேஷம் போடுவாரு, அரசியல் வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறான். வேதனைப்படுவான், நிச்சயம் வேதனைப்படுவார், சந்தோஷமா பட மாட்டார். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நடிகர் விஜய்க்கு, அரசியல்வாதி விஜய்க்கு விரோதமாக கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அரசியல்வாதி நடிகர் விஜய்க்கு கெட்ட காலம், நல்ல காலம் கிடையாது. தனது ஸ்திரீ கற்பத்தின் கனிகளுக்கு விரோதமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறவன். மனைவிக்கும், ஸ்திரீனா மனைவி அர்த்தம், அந்த மனைவிக்கும் தன் 2 குழந்தைகளுக்கும் விரோதமாக செயல்பட்டு இருக்கிறார். குடும்பம் அதானங்க, எல்லா அரசியலும் குடும்பத்தோடு இருக்காங்க, மட்டும் விரோதம் செயல்படுற. இது ஒரு பெரிய குற்றம். கடவுள் மேல் கோபமா இருக்கிறார். சொல்றா பாருங்க, தனது ஸ்திரீ கற்பத்தின் விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவன் நடிகர் விஜய் வேதனைப்படுவான். எந்த வேலை எல்லா வேலையும் உண்டு. அரசியலை விட்டு ஓடுவான். இதுதான் கடவுள் வார்த்தை. கடவுள் என்ன சொல்றாரு? நடிகர் விஜய் முதலமைச்சராக மாட்டாரு. எத்தனை எம்எல்ஏ எனக்கு தெரியாது, எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம். எம்எல்ஏக்கள் இந்த எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கள் 5 வரலாம், 10 வரலாம், எனக்கு தெரியாது. அதை கடவுள் சொல்லல. நான் அரசியல் விட்டு ஓடுவாரு. நிச்சயமா அரசியல் விட்டு ஓடி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரசியலை விட்டு விஜய் வருவார். கடவுள் வார்த்தை, என் வார்த்தைகள்ல போட்டு பார்க்கலாம். அடுத்த தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்று கூறிவிட்டார். 2020 முதலமைச்சராக பதவியை மு க ஸ்டாலின் கொடுத்து கடவுள் அப்பதவி உனக்கு தொடராது என்று கூறிவிட்டார். அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிடையாது. நடிகர் விஜய் அரசியல் விட்டு ஓடுவார், இவரும் கிடையாது. நடிகர் சீமான் பிக்சருக்கே இல்லை, அவர் பற்றி யாரும் பேசுறதும் கிடையாது. அவரை பற்றி கடவுள் சொல்லிட்டா போடுறேன். நான் நடிகர் விஜய் குறித்து என் தேவனாய் கர்த்தர் ஆரம்பமும் என்னென்ன கூறியிருந்தார்னு சொல்லுகிறேன். எப்ப என்னென்ன கூறியிருந்தார்? 27/10/2021 சொன்ன முக்கியமானது, அதிகாரத்திற்கு அதிகாரத்துக்கு வர நினைக்கிற எண்ணம் நிறைவேறாது. முதலமைச்சர் பதவிக்கு வர நினைக்கிற நடிகர் எண்ணம் நிறைவேறாது. 27/10/2024. 28/2025 கூறியது, அவனை சுற்றி உள்ள துறைகளாக வேதனைப்படுவான், தேசத்தை விட்டு அணிதறிந்து சொல்வான். அவர் சுற்றி உள்ள இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பணத்தை சுருட்டி ஒரு பணத்தெல்லாம் ஏமாற்றி வசூல் பண்ணி ஏமாத்திடுவாங்க. அந்த துறைகளாக வேதனைப்படுவார். இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான். அரசியல் விட்டு போயிடுவார். அரசியல் விட்டு தமிழ்நாட்டை விட்டு எங்காவது துபாய், ரஷ்யா, அமெரிக்கா போய்விடுவார். ஒரு வார்த்தை. 28/9/2025 கூறியது, வாழாமல் வேதனைப்படுவான். இதுவரைக்கும் பிறந்தது சந்தோஷப்பட்டார். பிறந்தது நல்ல சந்தோஷம். ஒரு டைரக்டர் மகனாக பிறந்து நல்ல சந்தோஷமா ஜாலி என்ஜாய் பண்ணி எல்லா சுகத்தை அனுபவிச்சிட்டாரு. இன்னும் வாழ்நமுதும் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முற்பகலில் கஷ்டப்பட்டா பிற்பகலில் நல்லா இருக்கலாம் சொல்லுவாங்க. இள வயசில் கட்டப்பட்ட முதுகில் நல்லா இருக்காங்க. இள வயசில் கஷ்டப்படுறேன். நான் பார்த்துருக்கேன். எங்கள் சொந்தக்கார பையன் வந்து ரொம்ப இள வயசில் அப்பா போயிட்டேன் சொல்றதுக்கு எங்கள் சித்தப்பா பையன் சமரசம் என்பவர். நான் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அவன் அப்பா வந்து சின்ன வயசுல அம்மா விட்டு போயிட்டாரு. எங்கள் சொந்த சித்தப்பா, எங்கள் அப்பாவோட தம்பி அம்மா விட்டு போயிட்டாரு. அவர் சின்ன வயசுல இருந்து 2 அக்கா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். எங்கள் வீட்டில் பக்கத்து வீடு தான். இல்லை கரண்ட் இருக்கும். எங்கள் அப்பா வாத்தியார். அவங்க அப்பா விட்டு போயிட்டார். அவங்க வந்து எரும மாட்டை வளர்த்து அந்த பாலை கறந்து அந்த பாலை விட்டு அதை காப்பாற்றினாங்க. அக்கம்மா 2 பேரும் வயல் வேலைக்கு போவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணால் பார்த்தேன் நான். இது பெரிய உதாரணம், எல்லாத்தையும் சொல்லுவேன் நான். அப்படின்னா எங்கள் சித்தப்பா பையன் அண்ணன் மரவாளன் எங்க கூட பேச மாட்டார். அண்ணா நான் சொல்கிறேன், சமரசம் என்பவர் எங்க கூட பேச மாட்டார். என்ன சொல்கிறேன் நான்,
அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணால் பார்த்தேன். நான் சின்ன வயசுல நாங்கள் வாத்தியார் பிள்ளைங்க நல்லா செழிப்பா இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கஷ்டப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு எஸ்எல்சி படிச்சு பியூசி படிக்க முடியாம வீட்டில் கரண்ட் கிடையாது. ரொம்ப அப்படி கஷ்டப்படுவாங்க. ஆனால் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்தவர் ஒரு அரசு கடையில் வேலைக்கு போனார். நான் பாப்பா அரசு வேலைக்கு நைட் 10 மணிக்கு வருவார், சைக்கிள் வருவார். வீட்டில் கரண்ட் இருக்காது. வேலைக்கு போயிட்டு அப்புறம் அரசு கடையில் இருந்து ஒரு 8 வருஷம் இருந்து அப்புறம் ஒரு சின்ன அரசு கடை வச்சு அப்புறம் அரசு கடை வச்சு அப்புறம் ஒரு இடம் வாங்கி போட்டு அந்த இடத்த விட்டு ஒரு தியேட்டர்ல இடம் வாங்கி போட்டு அந்த தியேட்டர் இடத்த விற்று ஒரு தோப்பு வாங்கினாரு. அந்த தோப்பை பெருகி இருக்கிறாரு. இப்போ ஒரு கோடீஸ்வரர் மாதிரி இருக்கிறார். நல்லா இருக்கிறாரு கேள்விப்பட்டேன். நான் அவரோட பேச மாட்டேன். நான் அது ஒரு காரணம் இருக்கிறது. சமரசம் நல்லா இருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. ஒரு 4 பிள்ளைங்க 3 பொண்ணு ஒரு பையன். இப்போ அதான் ஒரு 10 25 வயசு வரை 28 வயசு கஷ்டப்பட்டாரு. அதுக்கப்புறம் நல்லா ஜெயிச்சு முன்னேற்றம். அது அரசு கிடையாது. நம்ம பெரிய தோப்பு நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டேன் நான். இதுதான், அதாவது இளமையில கஷ்டப்பட்ட முதுமையில நல்லா இருப்பாங்க. இளமை நல்லா இருந்தா முதுமையில கஷ்டப்படுவாங்க. இளமை நல்லா இருந்தா விஜய் முதுமையில கஷ்டப்படுறாங்க. இது கடவுளுடைய தீர்ப்பு, மாற்ற முடியாது. 8/28/2022 வாழாமல் அனுப்பிடுவாங்க. வாழாமல் அனுப்பிடுவாங்க. 8/1/2026 கடவுள் சொன்ன வார்த்தை. நடிகர் ஒருவன் அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறவன் விஜய் இத்தேசத்தை ஆளை நினைக்கிறான். ஜனங்களின் கூட்டத்தை பார்த்து அதிகார மமதையோடு அரசாங்கம் நினைக்கிறான். அவன் என்ன நிறைவேறாது. தமிழக முதலமைச்சராக நடிகர் விஜய் ஆக முடியாது. கடவுளின் தீர்ப்பு. யாராலும் அவரை முதலமைச்சர் ஆக்க முடியாது. 24/1/2026 என்று நடிகர் விஜய் குறித்து கடவுள் கூறியது. 24/1 நல்லா புரிஞ்சுக்க. 24/1 1ஆம் மாசம் அரசியலை விட்டு விலகி ஓடுவான், தேசத்தை விட்டு விலகி ஓடுவான். 1ஆம் மாசம் சொல்லிட்டாரு. ஏற்கனவே எப்படி சொல்லியிருக்கிறாரு? 2026 ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறாரு? 28 சொல்லியிருக்கிறாரு. இத்தேசத்தை விட்டு அந்நிய தேசம் செல்வான். அப்படின்னு அரசியலை விட்டு ஓடுவான்னு அர்த்தம். 28 சொல்லியிருக்காரு. 24/1 சொல்லியிருக்காரு. அரசியலை விட்டு விலகி ஓடுவான், இத்தேசத்தை விட்டு விலகி ஓடுவான். குறிச்சுக்கோங்க, கடவுள் வார்த்தை. 8ஆம் மாதம் சொல்லியிருக்கிறாரு. 2025 8ஆம் மாதம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ 24/1 சொல்லியிருக்கிறாரு. 8/2/2024 சொல்றாரு. வாதையினாலே கொடிய வாதனாலே மரண வாதனை வேதனைப்படுவான். வாதை கொடிய வாதம் மரணவாதம் கொடுக்கப்படும். வாழ வேதனைப்படுவாரு. அதே 29 நாள் சொல்லிட்டாரு. கடைசியா சொன்ன வார்த்தை அரசியலை விட்டு விலகி ஓடுவான். 3 சொல்லிட்டாரு. அரசியலை விட்டு விலகி ஓடுவான், தேசத்தை விலகி ஓடுவான். கடவுள் வார்த்தை. இப்ப தெரியும் எனக்கு. நான் கடவுள 40 பேர் இருந்தாங்க. ஒண்ணு போய் ஒழிஞ்சுக்கிட்டார். 40 வெளியே வரல. அதனால கடவுள் வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். 2026 தேர்தல் கணிப்பு, தேர்தல் பின்புள்ள கணிப்பு இவ்வளவு இப்படிதான் இருந்தால் பரவாயில்ல. கடவுளின் தீர்ப்பு தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் 2021 முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் தொடர மாட்டாரு. 2020 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல. எத்தனை பேர் சுத்தம் எனக்கு தெரியாது. நான் முதலமைச்சர் அல்ல. அதே மாதிரி நடிகர் விஜய் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் அல்ல. முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அரசியல் விட்டு ஓடுவாரு, தேசத்தை விட்டு ஓடுவாரு, கொடிய நோயினால் பாதிக்கப்படுவாரு. கடவுளுடைய தீர்க்க தரிசனம், அவர் கூத்துக்கூடிய தீர்க்க தரிசனம் அவரை கூத்து எபிசோட் போட்டிருக்காங்க. பல எபிசோட் போட்டிருக்காங்க. பாருங்க, அந்த எபிசோட் கொடுங்க, பாருங்க, தெரிந்து கொள்ளுங்க. கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. அவர் இப்ப குறித்து அனைத்து சொல்லுகிறார். ஆனா தற்போது 2017 to 2020 தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி உண்டாக்கியது சசிகலா நடராஜன் இருந்தாலும் கடவுள் தான் செய்தார், கொண்டு வந்தார். அதே போல 2021 தமிழக முதலமைச்சர் பதவி அவரிடமிருந்து பறித்ததும் கடவுள் தான். இப்போது 2026 தமிழக முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போவதும் இந்த விநாயகத்த கடவுள் தான். எனவே தமிழகத்தின் 2026 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். இது கடவுளின் தேர்தல் முடிவு. யாராலும் மாற்ற முடியாது. உறுதியானது. எனவே வருங்கால தமிழக முதலமைச்சர் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இது கடவுளின் தீர்ப்பு, கடவுளின் தேர்தல் முடிவு. சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். 4/5/2026 5/5/2026 அன்று நீங்க தான் முதலமைச்சர். என்ற முடிவு கட்டாயம் வரும். எந்த மாற்றமும் இல்லை. இதை பார்த்த உடனே பார்க்கிற ஆதிம தொண்டர்களோ, முன்னாள் அமைச்சர்களோ, மாவட்ட செயலாளர்களோ இதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கவனித்துக் கொண்டு செல்லுங்கள். இது கடவுளின் தீர்ப்பு. நிச்சயமாக அடுத்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்ற ஒரு சேனலை அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்தின் தேர்தல் முடிவை என் தேவனாய் கர்த்தர் கடவுளை அறிவித்து விட்டார். தமிழகத்தின் 2026 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்போம்.